Hi everyone. guys, what's up? Welcome to ஹாய் காய்ஸ். WhatsApp, என்ன Viber, Facebook. நீங்க சொன்னீங்க ஸ்மார்ட் கேஷுவல், ஸ்மார்ட்டாவும் இருக்கு கேஷுவலாவும் இருக்கேன். ஓகே, அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேம் காஸ்டியூம், கலர் மட்டும் டிஃபரெண்ட் நினைக்கிறேன். எதை பத்தி பேச போறோம் நம்ம? பிரச்சனைனா இப்ப வந்து சோஷியல் மீடியா திறந்தாலே we're seeing கங்குவா இல்ல இப்ப 2 நாளா வேற ரெண்டு நாளா topic வேற ஒரு போயிட்டு டாபிக் இருக்கு. வந்திருக்கு. பட் இப்ப கொஞ்ச நாளா கரண்ட்லி ஆமா லைக் Okay. past 4 days it's been கங்குவா. ஒரு குவிக் தாட்ஸ் ஆன் வாட் வி திங்க் அபவுட் தி ஃபிலிம். இங்க இந்த ஜூம் மீட்டிங்ல மெஜாரிட்டிக்கு படம் பிடிக்கல. பட் ஐ பர்சனலி கரண்ட்லி பேசிக்கலி ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த ஜூம் மீட்டிங்ல பிடிச்சிருக்கு. ஆமா சோ கங்குவாவை. பேசிக்கலி நாங்க வந்து டிபேட் பண்ண போறோம் why we I like think full Sri Lanka only one person. இல்ல எனக்கு பிடிச்சதா Yeah. இருக்கு. அப்படி பிடிக்காம வெறுத்து ஐயோ பாக்க அப்படிலாம் இல்ல. இன்னொரு தடவை கூட்டிட்டு போனா பாக்கலாம். Sorry, off the bat, simple. Okay, out of 5 being like Brahmandam next level, இந்த மாதிரி படங்க 1000 வரணும் and 0 being worst. உங்களோட ரேட்டிங்ஸ் இண்டிவிஜுவலா அது அப்படியே 2.5. 2.5. ஓகே. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஜெனரஸா இருக்க போறேன். ஒரு 5 ஒன்னு கொடுக்குறேன். Give it a 5. Out of 5. 5.5 கொடுக்குறேன். Out of Out no of out of 10. I thought it was out of 10. rating. I thought sorry. Out of 5 தானே. Sorry. இவன் என்ன பேசுறா இவன்? சரி. இல்ல I thought out of 10. I'm sorry. Concentrate. இல்ல, ஒரு Okay. 2.6 கொடுக்குறேன். ஒரு 2.6. 2.6. ஓகே. தாரணி 3.5 for me. நினைச்சதுதான். எனக்கும் ஸ்டார்ட்ல it's 5 like கொடுத்திருப்பா. எனக்கு it's in between 2 and 2.5. I would categorize as ஒரு சைடுல ரொம்ப மோசமா இருக்கு சில சீன்ஸ், சில சீக்வன்சஸ் லைக் இட்ஸ் ஆவரேஜ் ஃபார் மீ. டிட்ன்ட் பெருசா ஒன்னும் ஹிட் ஆகல எனக்கு. ஸோ தட்ஸ் பேசிக்லி மை தாட்ஸ் ஆன் இட். லென்த்தி கூட லாங். அது it kept going, you know. ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி இருக்கணும். பட் for some reason 3 hour மூவி ஆக்குனாங்க. அது ஒரு மேக்ஸிமம் 2 hours. சத்தமா இருக்கு. ஓகே. தாரணி சத்தம் கூட. நம்ம வீட்ல ஒரு 3.5 கத்தனா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இதா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. சரி 3.5. Personally for me தமிழ் சினிமால so comparing to பொன்னியின் செல்வன் இதுல much more experiment பண்ணிருக்காங்க with stunts, with visuals. so அதுல நிறைய experiment பண்ணிருக்காங்க. I think it's a one what the fuck are you doing? okay so yeah personally எனக்கு வந்து it was new to தமிழ் cinema. ஓகே, ஸோ சம்திங் நியூ. சரி, அதே லைன்ல லெட்ஸ் கோ ஆன் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். நெகட்டிவ்ஸ் போகுதுல, ஸ்டார்டிங் திருப்பி ஃப்ரம் அஜய். வாட் ஆர் லைக் சம் ஆஃப் யுவர் நெகட்டிவ்ஸ், ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆன மாதிரி? நிறைய ஆட்கள் அந்த கலர் கிரேடிங்கை பத்தி பேசுறாங்க இன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டேர்ம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு விஷுவலி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ என்ஜாய் தி கலர் கிரேடிங். தி கிராஃபிக்ஸ் ஸ்டெப் அபவ். பாகுபலி எவ்வளோ யூ நோ ஹவ் மச் பிரைஸ் அந்த அந்த புல்ஸ்ங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த லெவலில் அந்த அனிமல்ஸ் எல்லாம் நல்லா அனிமேட் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒரு கிராஃபிக்ஸ் பாக்குறது என் ஃபேவரட் படமே ஜுராசிக் பார்க் தான். அந்த லெவல்ல மாதிரி ஒரு சிஜிஐ கொடுத்துருந்தாங்க ஃபார் த மூவி. அண்ட் the entire past bit I enjoyed. எனக்கு கொஞ்சம் even the kid புது சிஜிஐ நல்லா சொல்றாரு. அந்த ஷார்க் சீன் வந்து கொஞ்சம் ஷார்க்கா? ஆமா, ஷார்க் பாஞ்சு அந்த பாய். இல்ல, நீங்க ஷார்க்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே தேவராணி ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஷார்க்னு சொன்னா சுறாதே. பாசிட்டிவ் வந்து விஷுவலா நல்லா இருந்துச்சு. அதாவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மத்தது இப்போ நார்மலா தமிழ் சினிமால அந்த பீரியட் ஃபிலிம் சொன்னா அரசன், அந்த கிங் குயின் அப்படிதான் காட்டுவாங்க. ட்ரைபல்ஸ் காட்டியிருக்க படங்கள் சரியானவே குறைவு. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு காட்டினது இல்லைன்னே தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்த எடுத்து காட்டினது நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரைப் 5 ட்ரைப் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கா அது ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஈவன் அந்த அரவிந்த் சுவாமி தான் வாய்ஸ் கொடுத்தது. அந்த வெண்காடு அந்த இது கொடுத்தது அரவிந்த் சுவாமியா? அப்படியா? தெரியாது. யா எனக்கு கிளிக் ஆச்சு. அவர் மாதிரிதான் இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங், சூர்யாவோட எஃபர்ட், அவன் பிசிக்கா இருக்கட்டும், அந்த அவரை அந்த காட்டின விதத்துல ஓகே, அவர் ஒரு முதலை கொள்றாருன்னா ஓகே ஏத்துக்கொள்ற கூடிய மாதிரியான அந்த இது ஒன்று இருந்துச்சு அவனோட. ஐ திங்க் சூர்யா ஃபால்ட் பண்ணவே இல்ல. அது லைக் ஹீஸ் ரொம்ப எஃபோர்ட் கொடுத்தாரு. ஐ திங்க் ஈவன் ஒன்னு மத்தது ஃபிலிம் குள்ள ஆல்சோ ஈவன் லைக் சூர்யா பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ். யா ஸ்பெசிஃபிக்கா சூர்யாவோட காஸ்டியூமா இருக்கட்டும், சரியா ஜுவல்ஸா இருக்கட்டும், அந்த டாட்டூ இதுல குத்தி இருக்கதா இருக்கட்டும். சோ அந்த ஒர்க் கம்ப்ளீட்லி சூர்யா பார்க்கும்போது கம்ப்ளீட் பேக்கேஜ். அந்த கேர்ள்ஸ் ஃபைட் சீன்
சூப்பரா இருந்துச்சு. அது எனக்கு பர்சனலா அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ இங்கதான் சூர்யா வந்துடக்கூடாது நினைச்சிட்டு அந்த சீன் வந்து சீரியஸ்லி அது யாருமே அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா எல்லாரும் இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சூப்பரா இருந்தது அந்த சீன். So yeah, I think biggest positive for me is the color and the art department. So இப்போ சச்சின் சொன்ன மாதிரி prosthetics, makeup, costume, everything was insane. And color grading வந்து also நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் color grading each tribe, each islandக்குன்னு தனி கலர்ஸ் இருந்துச்சு. So when so Surya's tribe full-ஆவே it had that whole cold toned thing going on, and அந்த அரத்தர் அவங்களோட tribe வந்து ஃபுல்லாவே அந்த ரெட்ஸ் அண்ட் வார்ம் டோன்டு. மற்றபடி மேக்கப் ப்ராஸ்தட்டிக்ஸும் ஈச் ட்ரைப்க்கு வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து இட் வாஸ் மேசிவ். லைக் ஈவன் அந்த ஒரு சட்டப்பாறை அதோட ப்ரொடக்ஷன் டிசைன் வாஸ் ஆல்சோ ரியலி குட். லைக் தட் ஸ்டேவே டு ஹெவன் மாதிரி இருந்தது. அண்ட் அந்த அரசர் கிங்டம்ல இருந்த ஹோல் ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ அதுதான் என்னோட பெரிய பாசிட்டிவ்ஸ். ஐ திங்க் தாரன் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எனக்கு கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. லைக் டூயிங் ஏன்னா நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது இட்ஸ் லைக் ஸ்மால் பிட்ஸ். ஸோ அது ஒரு லார்ஜர் செட்டிங்ல எப்படி இருக்குமோன்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. பட் தேவ் டன் ரியலி வெல். இட்ஸ் அ மேசிவ் செட் அண்ட் அவ்வளோத்துக்கும் தேவ் டன் சூப்பர் டீடைலிங். The attention to detail, right? Because usually Tamil films nu paatha, if it's VFX, they have like ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் இதுதான் விஎஃப்எக்ஸ்னு கொடுத்துருவாங்க. பட் இந்த ஃபில்மை பார்க்க வரைக்கும் I feel like the VFX department had their whole freedom with the VFX, because you can see how VFX has been used in almost every scene. Okay, sorry, enough glazing. Ajay, இப்ப கொஞ்சம் படத்துல உண்மையை பத்தி சொல்லுவோமா? ரொம்ப நேரமா படத்தை they're going to think that we enjoyed the movie, but okay. But I did கொடுத்துட்டேன் in the positive feedback. Now time for the negative feedback. You guys said CGI was one of the strong suits. For some reason they had used AI art. ஒரு ஃபிலிம்ல இவ்வளோ ஆர்டிஸ்ட் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. why did you use AI art? I've always said as நீங்க எப்பவுமே AI ஆர்ட்டோட ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு. பட் லைக் அந்த ஸ்டார்ட்ல ஒரு AI art that really pissed me off. Instant and it put me off the movie. The entire 2024 aspect அந்த படத்துல you know why people hated Vivekam? Everyone hated Vivekam. They just made on the full 2024 இதே Vivekam tha. I feel like the music was obviously a big problem. I couldn't focus on the film. எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ள இதுக்கு போல சரி அந்த இமோஷனல் சீன்ஸ் நடந்துச்சுனா every scene கத்திக்கிட்டு இருந்தா it takes away from the movie. I think that's the sound mix more than music. நான் சொல்லும்போது it's like how they mix the levels of the dialogue and the music. சில bits அத பேசுறது விளங்காது. You can the music is too loud, you can't hear what the dialogue is. Finally last bit, like I'm not going to go into an in-depth analysis, but last bit this super power ஏண்டா அவன சூப்பர் ஹீரோ ஆக்குனாங்க. கடைசில கார்ஸ் ஓட விளையாடுவாரு. the vision, like the flying cars. What was that? This isn't Stranger Things or some shit. It took away from the entire movie. ஒரு பக்கம் இன்னைக்கு Ancient Times, ஒரு பக்கம் ஒரு Mission Impossible plot line, ஒரு பக்கம் ஒரு Stranger Things plot line. சச்சின் வெல்கம் பேக். சரி, அதோட நான் சச்சினுக்கு கொடுத்துறேன் பேட்டிங்க. நெகட்டிவா? நெகட்டிவ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த போர்ஷன் ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு அது நெகட்டிவ் படத்துக்கு. சரியா? கோவை சரளா தேவையே இல்லை. அந்த யாரு நம்ம அனிருத் அப்பா தேவையே இல்லை. சரியா? திஷா ஓகே ஃபைன். ஒரு மாதிரி செட் ஆகல. 2024 சீன் காஸ்டிங்கே செட் ஆகல டு பி ஆனஸ்ட். காஸ்டிங் வந்து காஸ்டிங் கூட இல்ல, ஃபுல் திங் ட்ரைபுக்கெல்லாம் ஓகே. அந்த நட்டி ஓகே, மத்த எல்லாமே ஓகே. எனக்கு அந்த 2024 காஸ்டிங் எதுவுமே செட் ஆகல. கோவை சரளா அம்மாவா ஏத்துக்கவே முடியல. என்னன்னே பண்ண முடியல. அந்த இதே ஏன் கோவாவை சூஸ் பண்ணாங்க? அதுல அந்த அவங்க பேசுற ஸ்லாங்கும் ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க. வித்தியாசமா இருக்கு. அந்த எனக்கு என்ன வேற மோசமா இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு ரீல்ஸ்ல சேச்சுரேட் ஆன மீம்ஸ் எடுத்து இதுல போட்டுருக்காங்க. அந்த தக் லைஃப் அதெல்லாம் அந்த அந்த ஒரு மாதிரி ரொம்ப அந்த இமேஜின் டிராகன்ஸ் பாட்டு
after the YOLO song, Disha Patani and Surya breakup வரும் ஒரு text. அது also அந்த மோய் மோய் அதுதான் that எக்ஸாக்ட்லி was like அந்த a விசிஸ் அந்த video ரெண்டு game இதெல்லாம் வந்து template மாதிரி. There was மத்தது a அந்த ஆமா அந்த மகன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மகன் வந்து கத்துறான், ஓவரா கத்துறான், கங்கா கங்கான்னு கத்தி கத்தி நமக்கு இரிட்டேட் பண்ண. ஐயோ அவனை அப்படியாச்சும் அந்த சுறா கலத்தரு சுறாவை கொண்டுட்டு போட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓரா. எனக்கு மகன்ட டப்பிங்கும் செட் ஆகவே இல்லை. ஐ திங்க் அவனோட வாய்ஸ் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த சைல்டுக்கும் சூர்யாக்கும் அந்த பாண்ட் they didn't make it strong bro. லைக் எனக்கு அந்த அந்த வெட்டுவாரு, கையை வெட்டுவாரு, அதுல எனக்கு ஒரு I felt nothing. I felt numb to that entire scene. The scene where the child dies கூட சூர்யாட ஆக்டிங்னால I felt something. But சூர்யாட ஆக்டிங் இல்லாட்டி I wanted the child to die. சச்சின் சொன்ன மாதிரி அந்த சூர்யாங்க சாப்பிட்டு கூட இருக்கு. I felt no connection with the ball. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். See, எனக்கு என்னன்னா ஒரு மூவி, ஒரு ஃபிலிம் வந்து இட்ஸ் a form of ஸ்டோரி டெல்லிங். அதுல முக்கியம் எப்பயும் அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கணும். நீங்க எவ்வளோ பெரிய ஃபேன்சி கேமராஸ் எடுத்தாலும், எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணாலும், எவ்வளோ லைக் வேற லெவலில் ஆக்ட் பண்ணாலும், த ஸ்டோரி டசன்ட் ஒர்க், த ஃபிலிம் டசன்ட் ஒர்க். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் ஐ திங்க் ஸ்க்ரீன் பிளேல நிறைய ஒர்க் வாஸ் ரிக்வயர்ட். ஏன்னா இஃப் யூ டேக் அ குட் ஆக்ஷன் மூவி, ஒரு குட் மசாலா படம் கூட எடுத்தீங்கன்னா, மோஸ்ட் குட் ஆக்ஷன் ஃபிலிம், திஸ் இஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம். ஒரு எப்படின்னா ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும், தெல் பி பிட் ஆஃப் லோ பாயிண்ட், இன்னொரு ஹை பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த லோ பாயிண்ட்ஸ்ல வந்து யூ ப்ராசஸ் வாட் ஹேப்பன் இன் தட் ஹை பாயிண்ட், அண்ட் அடுத்த ஹை பாயிண்ட் கொண்டு போகிறதுக்கு இட்ஸ் அ நைஸ் வே டு கோ. லைக் இஃப் யூ சி இப்போ நிறைய லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எடுத்தீங்க, மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ், அவங்க அப்படிதான் they actually plan the stunts first, அதுக்கப்புறம் they write the film, but they prioritize having each stunt lead to each other nicely. So இந்த படத்துல என்னமோ I felt like there's so many high points, but அது கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ரைட்டிங் இல்லை. ஸோ அதனால இட் ஃபெல்ட் ஒரு அளவு சேச்சுரேட் ஆச்சு. ரொம்ப ஒரே மீட்டர்ல போற மாதிரி இட் பிகேம் டயரிங் அண்ட் எக்ஸாஸ்டிங். ஐ திங்க் எனக்கு அதை விட ரொம்ப மோசம் வந்து இட்ஸ் பாபி தியோல்ஸ் வில்லன் கேரக்டர். ஏன்னா அவர் மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்டர் எடுக்கும்போது அந்த ஃபார்ம் ஹி இஸ் இன் ரைட் நவ், எனக்கு ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஃப் யூ டேக் த மூவி அனிமல், even though it has a lot of polarizing views on it, அதுல villanism எடுத்தீங்கன்னா he's done a tremendous job, and he had a superb screenplay and story to back with it. அதுல ஒரு dialogue கூட பேசாம you understand exactly why he's fighting the way he is, and you understand everything about him, the different quirks to him. ஒரு fleshed out character-ஆ இருக்கு. ஸோ இந்த படத்தில் அந்த மிஸ்ஸிங்காக போச்சு. ஏன்னா ஐ திங்க் தே ஜஸ்ட் ரிலைட் ஆன் ஹிஸ் ஃபிசிக்கல் டிமீனர், அண்ட் ஒரு 4 பேர் கழுத்து நசுக்கிறாரு, அண்ட் அது எனக்கு இட் டிடன்ட் ஒர்க் when you have a character like சூர்யாஸ் கங்குவா. இன்னொரு விஷயம் வந்து அந்த இஃப் யூ டேக் தட், இப்போ இந்த மொத்த படமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பாய் அண்ட் சூர்யா கேரக்டரோட கனெக்ட். எனக்கு அது ஆஸ் அன் ஐடியா இட்ஸ் கிரேட், பட் அது டெவலப் பண்ண விதம் wasn't as good. அண்ட் என்ன கவலைனா இட் இஸ் ஒன் ஆஃப் சிறுத்தை சிவாஸ் ஸ்ட்ராங் சூட்ஸ், ஒரு இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றது. இஃப் யூ டேக் ஆல் ஹிஸ் பெஸ்ட் ran films, the emotions are very strong in it. அந்த விதத்துல you don't have that emotional connect like சச்சினும் அஜய் சொன்ன மாதிரி. You felt like okay, சூர்யா சேர தவிர I don't feel anything for this boy. You don't feel that bond. Biggest negative that people have been saying is in the sound. அதுதான் ஃபர்ஸ்டா வந்திருக்க ஸ்கிரீன் பிளேக்கு போது ஐ திங்க் ஜெனரல் பப்ளிக்ல இருந்து எல்லார்கிட்டையும் வந்திருக்க பிகஸ்ட் நெகட்டிவ் இஸ் த சவுண்ட். பட் சவுண்டை விட்டு சம் பீப்புள் ஆர் மிக்சிங் சவுண்ட் அண்ட் த ஷவுட்டிங் பார்ட் ஆஃப் இட் டுகெதர். ஸோ லைக் ஹரி செட், சிங்கம்லையும் ஷவுட்டிங் இருந்துச்சு, இதுலையும் ஷவுட்டிங் இருக்கு, பட் தட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ வார் ஃபில்ம். ஆஃப் கோர்ஸ் I think I don't think you can justify as a war film, but நான் என்ன சொல்றேன், that writing is where I think why that comment come. அன்னெசரியான இது இல்ல, ஸ்டன்ஸ்ல ஷவுட்டிங் இருக்கு, மற்றது ட்ரைப்ஸ் கூட பேசும்போது ஷவுட்டிங் இருக்கே தவிர that is where the shouting is. So you can't not have that person shout over there in that specific scene. You need that. So coming down to the screenplay, of course, like in a few parts it was lagging. First 30 minutes பத்தி பேச வேணாம் because it's a disaster and didn't work. First 30 minutes work பண்ணல. But there's this thing, filmmakingல there's this thing, இப்போ ஹரி சொன்ன மாதிரி there are things like the plot points. So there's this thing called the 3-act structure. So act number 1 வந்து அவங்க introducing everyone to the story and to the characters, and அது வந்து ஃபுல்லாவே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. So in the first 30 to 40 minutes குள்ள you know who Kanguva is, you know who the villain is, you know Kanguva's family, you know the main characters here, you know what's going on. அந்த ஃபர்ஸ்ட் அவரை எரிச்சு
எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆக்ட்ல தான் யூ ஹாவ் த மெயின் பிளாட் பாயிண்ட். ஸோ அதில் தான் யூ சி how this guy in the Sinapodian kirka vengeance and all of that, and Surya going into the forest. Then the third act will end with the boy dying, and us getting to find out that idu vandu or reincarnation nu solli. So and the 3 act structures were fulfilled enna portha varaikum. So secondly, the superhero அவ யோசிக்கிறா என்ன சொல்றா. இல்ல நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் அதனால சொல்றேன். சாரி மேம். ஸோ செகண்ட் வந்து அஜய் சொன்ன சூப்பர் ஹீரோ பிளாட். ஸோ சூப்பர் ஹீரோ பிளாட் ஆல்சோ இஸ் நியூ டு தமிழ் சினிமா. ஐ திங்க் தமிழ்ல அந்த ஹீரோன்னு ஒரு படம் அதுல வந்துச்சா எனக்கு தெரியல, நான் அந்த படம் பார்க்கல. என்ன அந்த சிவகார்த்திகேயன் படமா? சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அந்த சூப்பர் நேச்சுரல் I think I think என்னன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் த வெரி ஐடியா ஆஃப் அ சூப்பர் ஹீரோ. அது அந்த கான்செப்டே ரிஜெக்ட் பண்ணல. பட் இந்த கதைக்குள்ள இது ட்ரைபல் பார்ட்ல வந்து ஒரு பிளாட் இருக்குல்ல, இந்த ரோமன்ஸ் வராங்க அட்டாக் பண்றாங்க வார் நடக்குதுன்னு. பட் இப்போ 2024 டைம் லைன்ல தேர் இஸ் நோ பிளாட். ரீஇன்கார்னேட் ஆகி வந்ததுக்கு ஒரு பிளாட் தேவைப்படுதுல்ல அன்னைக்கு. Anyways, my last point is the villains. Bobby Deol, of course, they could have explored more with his acting and whatnot. But then எனக்கு எப்படி தோணுச்சுன்னா பாகுபலியில எப்படி காலக்கேயாவோ அந்த மாதிரி இதுல பாபி டியால். பட் I know, come on, காலக்கே அது that was way better written. Like he is a properly menacing villain in that. I'm saying how காலக்கேயா வந்து மெயின் வில்லன் இல்ல, he is just there. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த this guy கிங் ஆக்குறதுக்காக வர ஒரு வில்லன் இல்ல காலக்கேயா. இது அந்த மாதிரி இதுல பாபி டியால் வந்து மேபி இவ்வளவு பெரிய ஆக்டர் காஸ்ட் பண்ணிருக்க தேவையில்ல இந்த ரோலுக்கு. பட் பாபி டியால் வந்து மெயின் வில்லன் கிடையாது, கார்த்தி தான் மெயின் வில்லன் இங்க. பாகுபலி பட் ஆனா காலக்கேயா இப்போ ராணா டகுபதி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார காலக்கேயா ஹெட்டா போட்டிருந்தா அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. பாபி டியால் it's like this, right? See, but இருந்தாலும் I think the villain needs to be, you have to, இந்த மாதிரி கதையில you have to have a strong villain. Yeah. So I think என்ன பொறுத்த வரைக்கும் I think the சீக்வல்ல என்ன நடக்க போகுதுன்னா there is a main Roman guy இல்ல, அவர் அனுப்புனவர் தான் இப்ப பாபி டியால் கொல்லுவாரு. That guy is going to be there. Karthi is going to be there. But I think பாபி டியாலுக்கு பவர்ஃபுல்லான சீன்ஸ் இல்லாட்டினாலும் அவரோட கிங்டம் அவரோட பிளாட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. So we know that Bobby Deol has this magan. We know that Bobby Deol is like family sentimental. Magan கொன்னதுக்காக over emotional ஆகி he went on a rampage. All of that we know. So I think we know, and we also know about the island. They do this sacrifice to some tree or something like that. We know about the island. So under that, I think the first part they didn't have powerful scenes for Bobby Deol, but then villains yaru and the Arthur kingdom yaranu solli I think Kanguwad and the our kingdom our tribe vida I think we know more about the villains tribe. இன்னொன்னு அந்த படத்துல மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா, சிவாட படம் நல்லா இருக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்லயே பாதி பேர் போயிட்டாங்க. சரியா? சோ அது ஒரு மைனஸா இருந்தாலுமே பெரிய மைனஸ் மாதிரி நமக்கு விளங்கிருச்சோ நல்லாவே இல்ல, எடுத்துட்டா சொதப்பிட்டான். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே சொதப்பிட்டான், படம் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல பிகாஸ் எனக்கு இதுல இன்னொன்னும் இப்ப சில பேருக்கு படம் பிடிச்சா கூட வெளியில வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மத்தவங்க ரொம்ப கிரிஞ்சு அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்குன்னு சொன்னா கூட நீ போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பிகாஸ் ஆனஸ்ட்லி இப்போ சில ஆட்களுக்கு ஒரு படம் பிடிக்கும், சில ஆட்களுக்கு ஒரு படம் பிடிக்காது. அது அண்டர்ஸ்டாண்டபிள், எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்கணும்னு இல்ல. பட் எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு வர நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா ஏதோ இட்ஸ் லைக் the worst disaster that Tamil cinema could have அந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் வருது. அதனால தான் I went and watched it for the second time today and I was like I don't see it. Okay, இப்போ ஹரி சொல்ற பாயிண்ட்ஸ் அஜய் சொல்ற பாயிண்ட்ஸ் acceptable from their point of views, நாங்க சொல்ற பாயிண்ட்ஸ் from our point of views. பட் அவ்வளோ நெகட்டிவா ட்ரோல் பண்றாங்க. ஏன் இவ்வளோ நெகட்டிவ்னு தான் கேக்குறோம். அண்ட் அது ஓவர் நெகட்டிவ். அது ஓவரா என்ன சொல்றது, அவங்களோட சூர்யா அந்த கமெண்ட்ஸ பார்த்தாருன்னா அடுத்த படம் இண்டஸ்ட்ரி விட்டே போற மாதிரியான நெகட்டிவ். எனக்கு தெரிஞ்ச இந்தியன் 2க்கு கூட இவ்ளோ பேடா ட்ரோல்ஸ் வரல. goat deserved this type of hit. Indian 2 deserved this type of hit. They didn't get it. கங்குவா இதை விட கொஞ்சம் குறைவான ஒரு ஹிட் கொடுக்கலாம். They deserve hit, but not the level. அஜய் சொன்ன வாக்குக்கு உண்மையாலுமே நான் அக்செப்ட் பண்றேன். Yeah, because இப்போ goat is getting praise. அது எனக்கு unbelievable. இல்ல எனக்கு என்னன்னா இப்போ நோ ஃபில்ம் ஈவன் இந்தியன் 2 நீ கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கிரிட்டிசைஸ் பண்ணனும் ஃபார் தி ஃபில்ம். சேம் ஹேப்பன் டு வேட்டையன்.
வேட்டையனுக்கு அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ தேவையே கிடையாது. பட் ஏன் அவ்வளவு நெகட்டிவ்னு தான் தெரியல. பர்சனல் அட்டாக் மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப. ஆமா, இப்போ ரிவ்யூவர்ஸ் கொடுக்குற ரிவ்யூ வேற. பப்ளிக் ரிவ்யூல நீங்க வந்து பேசுறீங்களா, லேர்ன் டு ரெஸ்பெக்ட் த ஃபில்ம் மேக்கர்ஸ். யூ ஷுட் நோ ஹவு மச் ஒர்க். கண்டவே வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான். தட் இஸ் நாட் அந்த அக்செப்டபிள். அந்த செகண்ட் தேர்ட் டேஸ்ல பாத்தியா ஆமா, ஏன் இவ்வளவு நெகட்டிவ் பரப்புறீங்க, அவ்வளவு மோசமா 500 இல்லையே ரூபாய் கொடுத்து அவ்வளவுன்னு நீ சொல்றேன். வந்து நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்லி இட் டசன்ட் கிவ் யூ எனி ரைட். ஃபில்ம் மேக்கர்ஸ் பிடிச்சி அப்படி ஏசலான்னு உனக்கு ஒரு ரைட்டும் நாங்க கொடுக்கல. நோ ஒன் இஸ் கிவிங் யூ தட் ரைட். I think if as a ticket paying audience, I have every right to have an opinion. I think the line எங்க இருக்குன்னா, you should never attack the people behind the film as opposed to attacking the actual content. Yeah, like for example, say for X film, I didn't like this actor's performance. I can say I didn't like this actor's performance. ஆனா அது வச்சுட்டு இந்த ஆக்டரே சரியில்லை, ஆக்டரே வேஸ்ட், அவர் நடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்றது, ஐ திங்க் இட்ஸ் a bit too much. I think அந்த ஒரு லைன் இருக்கணும் where you are attacking the content versus the individual. ஆமா, எனக்கு கங்குவால இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினது வந்து ஒரு சூர்யா ஃபேனா நான் பேசினேன். மேபி பயஸ்டா இருந்திருக்கலாம்ல. அண்ட் அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அஜய் Oh, எப்படி இருக்கடா அஜய்? டாடி கிக்கி ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மறந்துட்டேன். பாட்காஸ்டா வீடியோ கால் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அஜய் லெட் மீ நம்ம எல்லாருமே சாதாரண ஆடியன்ஸ். நம்ம எல்லாமே என்னதான் கிரிட்டிக்ஸா என்னதான் நம்ம இப்படி பேசினாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு சாதாரண ஆடியன்ஸ். நமக்கு வந்து ஆஸ் பர் டைம் போக 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 நம்மளோட இந்த சினிமாவை பாக்குற அறிவு, அந்த பாக்குற பார்வை, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறிட்டே இருக்குது, என்ஹான்ஸ் ஆகுது, அப்டேட் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதையை வந்து கேட்கும் போது சூர்யாவுக்கும் சரி இல்ல யாருக்குமே சரி, அவங்க ஆக்ட் பண்ற மைண்ட் செட்ல இது சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், அவங்க வந்து அதை ரசிச்சு நடிக்கிற ஆக்டர்ஸ், 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ விஷயம் வந்து சூர்யா ஏன் இதை அக்செப்ட் பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு ஆக்டரா இதுல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். கார்த்தி உள்ள வர்றாரு, மேபி கார்த்தி வந்தது கூட லாஸ்ட் மினிட்ல நடந்திருக்கதா இருக்கலாம், எனக்கு ஷுவர் பண்ண முடியல. சோ அது ஒரு விஷயம், சூர்யா அதனால அக்செப்ட் பண்ணாரு. ஈவன் ரஜினி எல்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு ரீசன் அவங்க ஒரு ஆக்டரா பாக்குறாங்க அந்த படத்தை. நம்மளால வந்து லோக்கி ஒரு இதுல சொன்ன மாதிரி தான். அதாவது கில்பில் வந்து சூப்பர் படம், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம், வாவ் பிராவோ அப்படி இப்படின்னு. கில்பில் எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டுல பண்ணாங்க, இந்தியா ஸ்ரீலங்கால பண்ணாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதே ரத்தம் அதே இதை அக்செப்ட் பண்ண முடியாது நம்மளால. யாரும் எடுத்தாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த படத்தை நிறைய பேர் டேமேஜ் பண்றாங்க, which will eventually create a thing. Directors won't step into new things, they won't take risk. They'll be like, okay, இவங்களுக்கு இதான் வேணும். இந்த டோலிவுட்ல மாதிரி தெலுங்கு மக்களுக்கு ஏத்த மாதிரி சினிமா எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி. சோ அதான் சொல்றேன், நம்ம ட்ரோல் பண்ணலாம், பட் நம்ம டேமேஜ் பண்றோம், நம்ம அவங்களை அடிக்கிறோம் போட்டு. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். நான் சூர்யா ஃபேன் கிடையாது, பட் ஐ என்ஜாய்டு. So இப்போ முடிச்சுக்கலாம். If you guys enjoyed this, let us know in the comments. அப்போ நாங்க வந்து இது ரொம்ப லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப். இன் கேஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் வந்து எங்க எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணி கேளுங்க, நாங்க இப்ப என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கோம் அப்படின்னு.